இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 40க்கு 40 நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய நல்லாட்சிக்கு ஒரு சான்றிதழ் ஜனங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா நாட்டின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற பார்லிமெண்டேரியன் சொன்னீங்கன்னா நீங்க தலைவர் சொல்லலாம். டைகர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு முதல்ல அந்த பட்டத்தை கொடுத்தது தலைவர் வைகோக்கு தான் கொடுத்திருந்தாங்க. இந்த வெற்றி செய்தியை உங்கள் தந்தையை போய் நேர்ல பார்த்து சொல்லும் போது என்ன சொன்னார்? இல்ல பேர் 2 நாள் ஆச்சு பேசுறீங்க, 2 நாளா பேசலையே, என்ன சொல்றீங்க? வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிங்க. பொதுவாகவே பார்க்கும்போது ஒரு பாசத்தோட அணுகிறதா தெரியுது. அண்ணன் தளபதிக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும். தலைவருக்கு அவருடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா கரண்ட் என்ன துறை பண்ணிட்டு இருக்கா, என்ன ரிசல்ட் வந்துட்டு இருக்கு, அவருக்கு எல்லா தகவல் போயிட்டு இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். முழு நேரம் பாத்தீங்கன்னா பெட்ல படுத்துட்டு இருக்காரு, முன்னாடி செய்திகள் ஓடிட்டு தான் இருக்கும். எப்படி இருக்கு அவருடைய உடல் நலம்? இந்த இடத்துல அந்த லெஃப்ட் ஷோல்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல அது எலும்பு 3 இடத்துல முறிஞ்சிருக்கு. பிரச்சார சமயங்கள்ல பார்த்தா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்த மாதிரி அது நல்லா வெளிப்படையாவே தெரிஞ்சது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அந்த நட்பு உதயநிதி அவர்கள் வரைக்கும் நீண்டு இருக்கா? மகேஷோட இது கிடைக்கும்போது எனக்கு கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்கா அதை டிரான்ஸ்பர் ஆகதானே செய்யும். உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிற அந்த தொகுதிக்கு ஆனா இப்படி தோக்குறாரு, இப்படி ரசிக்கிறாங்களே செய்யறாங்க, ஒரு வேதனையா. கண்கள்ல கண்ணீர் வராது. கடைசி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் விசில் அடிக்கிறதோ சத்தம் போடுறதோ இருக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்வான தருணத்துல இன்னொருத்தர் ஒரு வேதனைப்படும் போது அது உண்மையான ஒரு மகிழ்ச்சியா இருக்காது. உங்களுக்கும் KN நேரு அவர்களுக்குமான பிரச்சனை முடிஞ்சு, அதாவது உங்களுக்கு கதை ஓடணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு போட்டு பண்ணணும். வணக்கம், இது நக்கீரன் ஆளுமை. இன்று நாம் சந்தித்து பேச போகிற ஆளுமைக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஆனால் வழக்கமாக நம்ம சொல்கிற அறிமுகம் இப்போ பொருந்தாது. இப்போ அவர் த ப்ரெஸ்டீஜியஸ் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் பார்லிமெண்ட்டை டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்கிறோம் சொல்லலை அப்படின்றத தாண்டி அது பெருமை மிகு ஒரு நாடாளுமன்றம் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். எப்படி உணர்றீங்க? மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவங்க வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துக்கணும். நான் திருச்சி மக்கள் மாத்திரம் கிடையாது, நீங்கள் தமிழ்நாடு மக்களே. வைகோவுடைய மகன், வைகோவுடைய கட்சியை சார்ந்த ஒரு துரை வைகோ நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு. தமிழ்நாட்டுடைய குரலை, திருச்சியோடைய குரலை அவர் ஒழிப்பாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. மிகப்பெரிய ஒரு 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 பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பதவி, பெரிய ஆளுமைகள். அங்கே நம்ம போய் பேசணும், நல்லபடியாக பேசணும் அப்படிங்கிற போகும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு இதுதான். இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு எளியனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்பிக்கையாகவும் அதுக்கு அந்த ஜனங்களுடைய ஒரு நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நடந்துக்கணும். அந்த கவலைகள் தான் எனக்கு இருக்கு, சந்தோஷம் கிடையாது. அந்த கவலைகளும் ஒரு பதட்டமான ஒரு இதுதான் எனக்கு இருக்கு. சின்னமா செத்தாலும் எங்க சின்னம்தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இந்த தேர்தலுக்கான பயணம் தொடங்குச்சு. அப்போ இருந்த மனநிலை என்ன, அது சார்ந்து இப்ப இருக்கிற மனநிலை என்ன? தேர்தல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேர்தலில் போட்டி போடுறது எனக்கு அதுல முழு அளவு ஒரு ஒரு விருப்பம் இல்லை. அது அப்பயும் சொல்றேன், இப்பயும் நான் சொல்றேன். நான் பல காரணங்கள், ஒரு சில தருணங்கள் வரும்போது நான் விலைக்கு சொல்ல முடியும். இந்த தடவை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னொரு இயக்கத்தோடு யாருக்காவது கொடுத்துட்டு இருந்தேன். சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க சாத்தூர் தொகுதியும் எனக்காண்டி அவங்க ஒதுக்குனாங்க. அப்போது அந்த தொகுதியை டாக்டர் ரகுராமன் கொடுத்து, இந்த தடவை என்னென்னா நமக்காண்டி திருச்சியை வாங்கி வேறு யாராவது தோழருக்கு கொடுத்துடலாம், நம்ம இயக்கப்பணியை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது எனக்கு. அந்த நேரங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனசு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், ஒரு குழப்பங்கள். இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு, பதவி, நாளைக்கு எப்படி இது நம்ம செய்ய போகிறோம். வெற்றி தோல்வி பற்றி கிடையாது, ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பு வேற யார் ஒரு இயக்கத்தோழர் போனால் நல்லா இருக்குமே, நம்ம இயக்க பணிகள் நம்ம செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அதை ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் சொன்னீங்க, அந்த வார்த்தையில் திரும்பி சொல்ல விரும்பலை நான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு தருணம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். 40க்கு 40 நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய நல்லாட்சிக்கு ஒரு சான்றிதழ் ஜனங்க கொடுத்துருக்குறாங்க. திமுக தோழர்கள் அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் தம்பியா ஒரு நட்புணர்வோடு, குறிப்பாக திருச்சி, புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை பகுதியில் இருக்க திமுக காரங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பித்த பிறகு நல்ல ஒரு புரிதல் வந்தது.
பழையபடி அந்த சம்பவம் ஏன் எதற்கு அப்படிலாம் போய் சொன்னால் அது சரியாக வராது. நான் எதிர்நோக்கி போகிறேன். அடுத்து எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக ஒரு 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 டீம் எஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்ஃபேக்ட் நான் ஜெயிச்சு வெற்றி பெற்ற பிறகு நான் வரும்போது சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, தேர்தல் முடிஞ்சிருச்சு, இனிமே எல்லாம் நீங்கள் என் கூட எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள், நம்ம பாஜக கூட்டணி சார்ந்த அமமுக வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய அரசியல் சித்தாந்தங்களை எல்லாம் கடந்து திருச்சி மக்களுக்காக ஒன்றிணைந்து பாடுபடுவணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். நான் அது மாதிரி இன்னைக்கு எல்லாருமே நம்ம எங்கள் இந்தியா கூட்டணி சார்ந்த எல்லா இயக்கங்களும் அப்படியே எங்கள் கட்சிக்காரங்கள்ட்டையும் நான் தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லாம் ஒரு சேர்ந்து பணியாற்றணும், பண்ணாதான் ஓரளவுக்குனாச்சும் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம நடந்துக்க முடியும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி எனக்கு என்ன அந்த நடந்த சம்பவம் பற்றி திரும்பி நான் உள்ளுக்குள்ளே போக விரும்பல. நாங்களுமே அதை பற்றி ரொம்ப திரும்பி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது நினைக்கல. இந்த நல்ல வெற்றி, அதாவது கம்ஃபர்டபுளான வெற்றின்னு சொல்லுவாங்க கேப் இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்ஃபர்டபுளை தாண்டி ஒரு லக்ஸூரியஸான ஒரு பெரிய வித்தியாசத்தில் ஒரு வெற்றி வந்திருக்கு. இந்த வெற்றி செய்தியை உங்கள் தந்தையை போய் நேரில் பார்த்து சொல்லும்போது என்ன சொன்னார், எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? நான் 2 நாளாக பேசலை. கவுண்டிங் 4ஆம் தேதி, 2ஆம் தேதி நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன், நிகழ்ச்சிகள் இருந்தது. ஸோ 3ஆம் தேதி நான் பேசலை. 4ஆம் தேதி 2 நாள் தலைவர்கிட்ட பேசலை நான். அப்போது கவுண்டிங் ஆகி ரிசல்ட்டு கிட்டத்தட்ட தெரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம வெற்றி பெற தெரிய ஆரம்பிச்சது. நான் பேசலை. எனக்கு தெரியும் தலைவருக்கு அவருடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மூலிமா கரண்ட் என்ன துறை பண்ணிகிட்டு இருக்கா, என்ன ரிசல்ட் வந்துட்டு இருக்குன்னு அவருக்கு எல்லா தகவல் போயிட்டுருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கல, அவர் என்ன கூப்பிடல, நானும் பேசல. அவர் கூப்பிட முடியாது, ஏன்னா இன்னைக்கு அவருக்கு உடல் நலம், அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறதுனால அவரால் ஃபோன் எடுக்க முடியும், யாராவது போட்டு தான் கொடுக்க முடியும். நாங்கள் சர்டிஃபிகேட் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர்கிட்ட அந்த டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி நாங்கள் போகிறோம். அப்போ அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமணி பொறுத்த வரைக்கும், என்னங்க பிரதர் நீங்கள் அப்பாட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். கேஷுவலாக கேட்டார், சந்தோஷப்பட்டிருப்பாருங்கிற மாதிரி கேட்டார். இல்லை பேர் 2 நாள் ஆச்சு பிரதர் பேசுறீங்க. 2 நாளாக பேசலையே, என்ன சொல்கிறீங்க, ரிசல்ட் வந்திருக்கு, நீங்கள் சொல்ல வேண்டாமா செய்ய வேண்டாமான்னு. இல்லை அவர் தெரிஞ்சிருப்பார், சந்தோஷம், நீங்கள் பேசுங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி தான் எனக்கு வயதில் எனக்கு அரசியலில் மூத்தவராக தானுமே வயதில் எனக்கு கம்மி தான். பிரதர் நீங்கள் பேசுங்க பிரதர் சொல்லி அழுத்தம் கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு பிறகு ஃபோனை எடுத்து நான் பேசிட்டு அப்போ நான் பேசுகிறேன், வாழ்த்துக்கள்னு சொன்னேன். நான் வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது அவரை எடுத்த உடனே, நீ என்னப்பா வாழ்த்து சொல்கிற, நான் இல்லைப்பா வாழ்த்து சொல்கிறேன், நீ தானேப்பா ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு இதோட சொன்னார். ஒரு சந்தோஷம், பட் அதே நேரத்தில் ஒரு தழுதழுத்த ஒரு இதில் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், நான் மனசில் இருந்தது அப்போ அந்த நேரத்தில் மனசில் ஓடினது, அப்போ இது எனக்காண்டி நான் நிற்கலை, உங்களுக்காண்டி, கட்சிக்காரங்களுக்காண்டி. கட்சிக்காரங்க சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அப்போயே எனக்கு மாதிரி இதாக இருந்தது. இல்லைப்பா ரொம்ப சந்தோஷப்பா, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணார். சொன்ன அப்புறம் பக்கத்தில் மகேஷ் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மகேஷ்கிட்ட கொடுத்தார். அப்புறம் அவரும் சொன்னார், உடம்பை பார்த்துக்கோங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நேரில் வரும்போது அது அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு அடுத்த மார்னிங் ஃப்ளைட்டில் தான் வந்தோம். வந்துட்டு தலைவரை போய் மேலே போய் சந்திச்சுன்னும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. கட்சி நான் வெற்றி பெற்றது கிடையாது, மதிமுக வெற்றி பெற்றிருக்கு, ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நீங்கள் சென்ற 2004 அவர் எங்களுடைய முன்னாள் அவைத்தலைவர் அவர் எல்ஜி அண்ணன் அவர் வெற்றி பெறும்போது கூட 2 லட்சம் சொச்சு வாக்குகள் தான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அவரே எதிர்பார்க்கல, இவ்வளோ வாக்குகள் புதிய சின்னம் நீ பண்ணியிருக்கிற, அது நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் நாங்கள் தனி சின்னத்தில் நாங்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றது. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு. எப்படி இருக்கு அவருடைய உடல் நலம்? அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலேயே முடிஞ்சது, நல்லபடியாக முடிஞ்சது. இந்த இடத்துல அந்த லெஃப்ட் ஷோல்டர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல அது எலும்பு 3 இடத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ அதை ஒட்ட வச்சு ஒரு பிளேட் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு அந்த கையை அசைக்க முடியாது. மற்றபடி ஒரு 40 நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் இதுக்கு வந்துடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சது. இங்கே தான் வீட்டில் தான் அவர் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்டிச்சஸ் இனியும் ரிமூவ் பண்ணலாம், அது இன்னும் 2-3 நாள் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஓரளவு விசிட்டர்ஸ் யாராவது பார்க்கலாம். இன்ஃபெக்ஷன் தான் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விசிட்டர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம். மற்றபடி அவர்
பட் என்னன்னா முழு நேரம் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துட்டு இருக்காத முன்னாடி செய்திகள் ஓடிட்டு தான் இருக்கும். அடுத்த நிமிஷம் போன் அவர் கூட ஒரு தம்பி இருக்காங்க போல சுத்தி வந்து. ஆமா, இருந்தாலும் அவருக்கு ரொம்ப மனசங்கடம். அவருக்கு இந்த நேரத்தில் நமக்கு இந்தியா கூட்டணி அங்கே கூட்டம் அங்கே டெல்லியில் நடைபெற்று அது நடந்தது, அதுக்குமே நம்ம கலந்துக்க முடியலையேங்கிற ஒரு பெரிய ஒரு கஷ்டம். அது இந்த நேரத்தில் வந்து நம்ம டெல்லிக்கு நம்ம போக முடியாது, செய்ய முடியாதுன்னு என்கிட்ட சொன்னார். முதல் இதுப்பா நான் வேணா வந்துடவா, பத்திரமா வந்துட்டு பத்திரமா வந்துடலாமே அப்படின்னு சொன்னார். நான் ஒரே இதாக சொன்னேன், நான் அப்படி நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டிக்கெட் போட்டு போங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லி கொஞ்சம் சொன்னாதான் அவர் கேட்பார், இல்லை கேட்க மாட்டார். அவர் பிடிவாத குணம். இப்போ இந்த இந்தியா கூட்டணியில கலந்துக்க முடியாத பத்தி சொன்னீங்க. மோடி அவர்களும் கூட வைகோ அவர்களுக்கு ஒரு நண்பர் முன்னாடி, இப்போ அவருடைய பதவியேற்பு விழாக்கு அழைப்பு வந்துச்சா, அதுல கலந்துக்க முடியலன்ற வருத்தம் எதுவும் இருக்கு? ஆஹா, நீங்க நண்பருங்கிற ஏன் அப்ப சொல்றீங்க? அரசியல் எல்லைகளை கடந்து சித்தாந்தங்களை கடந்து வைகோங்கிற ஒரு சிறந்த ஒரு மனிதர், அரசியல்வாதியை கடந்து ஒரு சிறந்த ஒரு மனிதர். அவர் கொள்கை, அதாவது கொள்கை ரீதியா அரசியல் அந்த சித்தாந்தங்கள் விதியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை இதா இருக்கலாம். ஆனா அவர் ஒரு நல்ல மனிதருங்கிறது இன்னைக்கு எந்த நம்ம இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், இல்லை இந்தியா இருக்கட்டும், இன்னைக்கு எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வைகோவை பத்தி அவர் நல்ல ஒரு மதிப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க வடநாட்டு தலைவர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே வைகோவை பத்தி ஒரு நல்ல ஒரு மதிப்பீடு இருக்கு, அது இருக்கு. ஆனா அரசியல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இது பொறுத்த வரைக்கும் அது கடுமையாக எதிர்ப்பார். அதில் சமரசம் கிடையாது. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதம மந்திரியோட இதுக்கு வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக எக்காரத்து கொண்டு நாங்கள் அதில் வந்து நாங்கள் கலந்துக்கவும் மாட்டோம். நானும் போகிறது கிடையாது, கண்டிப்பாக போகிறது கிடையாது. இப்போ ஒருவேளை ஏன்னா மோடி பாஜக ஆட்சி வந்து முழு மெஜாரிட்டி அவங்களுக்கு தனியாக கிடைக்கல, கூட்டணியில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு புள்ளியில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது, அவங்க வந்து பழைய உரிமையிலையோ இல்லை ஏதோ ஒரு நட்புல அணுகுறாங்க அப்படின்னா உங்க பதில் என்னவா இருக்கும்? நீங்க அப்படின்னா வந்து அவங்க என்னன்னா, நீங்க அதுக்கு வாய்ப்பு கிடையாது, முதல்ல அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு நான் தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த சான்றிதழை வாங்கிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க மந்திரியா அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்குங்களா அப்படின்னு கேட்க. இல்லை மந்திரி வாய்ப்பு இருந்துச்சு நீங்க எடுத்துக்குவீங்களான்னு கேட்கிறேன். நான் சொல்ல அதுக்கு வாய்ப்பும் கிடையாது, அது விருப்பமும் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது கூட எங்க தொகுதிக்கு உண்டான திட்டங்களுக்கு சரி, அது பெரிய திட்டங்கள், சிறப்பு திட்டங்களோட நிதி ஒதுக்குன்னு தான் கேட்பங்களே தவிர அதுக்கு வாய்ப்பே கிடையாது சொன்னேன் நான். எங்களை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட நபரோ இயக்கமோ எங்க மேல ஒரு வெறுப்போ எதுவும் கிடையாது. எங்களுக்கு சித்தாந்தங்கள், நீங்க சிறுபான்மையினர் பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு பூமி தான் நம்முடைய இந்தியா. இதுல வந்து ஜாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு இந்த சலுகைகள் கொடுக்கக்கூடாது, அந்த 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 ஒரு மனப்பான்மை, அந்த மாதிரி ஒரு சித்தாந்தங்கள் இருக்கிற இயக்கத்து கூட நாங்கள் இது கிடையாது. வாஜ்பாய் இருந்த பாஜக வேற, வாஜ்பாய் இருக்கும்போது எத்தனோ சிறுபான்மையாக அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனோ பேர். ஆனால் இவர் வந்த பிறகு எல்லாமே மாறி போச்சு. அந்த கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் கண்டிப்பாக வந்து அதில் எந்த விதத்துலையும் நாங்கள் சமரசம் பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அவங்க மேபி இந்த சித்தாந்தங்களை விட்டுட்டு இனிமேல் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையோடு சேர்ந்து தான் நாங்கள் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்தோம்னா அது நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் இந்த நாங்கள் சமரசம் கிடையாது. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிங்க. பொதுவாகவே பார்க்கும்போது ஒரு பாசத்தோடு அணுகிறதா தெரியுது. பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்? இதில் ஒரு திருத்த நான் பண்ண நினைக்கிறேன். துரை வைகோங்கிற மேலே ஒரு பாசத்தோட கலைஞருடைய போர்வாளாக இருந்த வைகோவுடைய மகன், திமுகவுடைய ஒரு காலத்தில் வந்து திமுக வந்து இன்னைக்கு தென் மாவட்டங்கள்லையும் சரி, டெல்லியிலையும் சரி, வைகோங்கிற அந்த பேர் அது அண்ணன் தளபதிக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும். அவர் உயர்ந்த ஒரு மனிதன் பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு வந்து எவ்வளோ தூரம் ஒரு பக்கபலமாக வைகோ இருந்தார். திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஒரு காலத்தில் இருந்தார். அது வந்து அது அவருடைய உள்மனதில் இருக்கு. வைகோடைய இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வயது மூப்பு பல்வேறு இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கடத்தில் இருக்கும்போது அவருக்கு நம்ம பக்கபலமாக இருக்கணும். அந்த இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக வைகோடைய மகன் இருக்கிறாரு. அந்த ஒரு பாசம் அப்படிதான், தனிப்பட்ட துறைங்கிறது கிடையாது. மாமனிதர் வைகோ நம்முடைய தமிழ்நாட்டுக்காக வாழ்வாதாரத்துக்காக 60 ஆண்டு காலம் அவர் வந்து உழைச்சிருக்கிறார். அவருடைய ஒரு மகன் அவருடைய அந்த இயக்கத்தின் ஒரு பிரதிநிதி துரை வைகோ வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த முழு ஒரு ஆழ்மனதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இவ்வளவு பெரிய வெற்றி அவர் யாருமே எதிர்பார்க்கல. 3,13,000 யாருமே எதிர்பார்க்கல. அவருக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அவருக்கு எப்படி நடந்துக்கணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா, அதை பத்தி எதுவும் அட்வைஸ் கொடுத்தாரா? அது அவர் சொல்லல அன்னைக்கு. பட் ஜென்ரலா வந்து எனக்கு என்னன்னா மனதார வாழ்த்தினார், நல்லா செயல்படுங்க,
நல்லா பண்ணணும் அவருங்கிற அந்த ஒரு வாழ்த்தினார். பொதுவாக வந்து என்னன்னா எப்படி நீங்கள் செயல்படணுங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு இந்தியா நாட்டின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற பார்லிமெண்டேரியன் சொன்னீங்கன்னா நீங்கள் தலைவர் சொல்லலாம். டைகர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு முதல்ல அந்த பட்டத்தை கொடுத்தது தலைவர் வைகோக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அவருடைய வழிகாட்டுதல் இருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் இன்னைக்கு திமுக, காங்கிரஸ், பிற இந்தியா கூட்டணி சார்ந்த மூத்த நாடாளுமன்றவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல், கைடன்ஸ் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். எனக்கு நான் சொல்கிற மாதிரி நான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஒரு கற்றுக்குட்டி தான். எப்படி எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது எப்படி நம்ம பேச போகிறோம். அதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி நபர்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து ஒரு வழிகாட்டுதலோட கண்டிப்பாக நல்லா பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு ஸ்டேட்மெண்ட் கோர்ட்டுன்னு கூட சொல்லலாம். அது சமீபமாக சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் கருணாநிதி அப்படின்றது முன்னாடி இவர் ஹெச் ராஜா அவர் சொன்னது. இப்போ அந்த மாதிரி துரை வைகோ இஸ் டேஷ் தேன் வைகோ அப்படின்னா நீங்கள் எந்த வார்த்தையில் ஃபில் பண்ணுவீங்க? அவரோட மேபி கோவம் கம்மியாக படுவேன் நான், அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் எந்த அளவில் அவர் வந்து ஒரு சகாப்தம் இமயம். நான் எந்த அளவுலையும் வந்து அவர் பக்கத்தில் வர முடியாது. ஒவ்வொரு அடியும் பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வைப்பேன். நான் ஒரு வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் சரி, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பாலிசி டிசிஷன் இல்லாட்டி ஒரு 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 முடிவு எடுத்தாலுமே அது வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் என்ன கிடையாது, இந்த இயக்கத்தை பாதிச்சிடக்கூடாது, இந்த இயக்கத்தை பாதிச்சிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையும் அது சொல்லிட்டு அதில் நீங்கள் டபுள் காஷியஸில் ட்ரிபிள் காஷியஸ்னு கூட சொல்லலாம். நாங்கள் அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவும் ஒரு கவனமாக நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது. தலைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், தடாலடி அவர் ஒரு போராளியும் வச்சுக்கலாம். அதை பற்றி எதுவுமே பின்விளைகளை பற்றி அவர் கவலைப்பட்டது கிடையாது. சமரசம் இல்லாத ஒரு இது அப்படி இருக்க போய் தான் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு இதை உருவாக்கிட்டார். தமிழ்நாட்டில் வந்து இனி ஒரு வைகோ வர முடியாது. அவர் பேச்சாற்றலாக இருக்கட்டும், அவர் போர்க்குடமாக இருக்கட்டும், அதெல்லாம் பொறுத்து இன்னொரு வைகோ வர முடியாது. அது அவருடையது. பட் என்னை பொறுத்த வரைக்கும், கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவைவல் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் பல இடங்களில் தருணத்தில் 4 வருஷத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு 10 வருஷமாகவே மதிமுக ஒரு தேய்விரை இருக்கும்போது கடந்த 4 வருடங்களாக மறுபடியும் மதிமுக நீங்கள் சொல்கிறீங்களா MDMK 2.1 சொல்கிறீங்க இல்லையா, ஒரு மாற்றம். பழைய எங்கிட்ட ஒதுங்கினவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க, புதிய உறவுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இயக்கத்தை வந்து மறுபடியும் ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு இது வந்திருக்கு. அதனால வந்து நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி அவரோட கொஞ்சம் கவனமாக இருப்பேன், அவ்வளோதான் சொல்லி. மற்றபடி எந்த விஷயத்திலையும் நான் அவரோட பக்கத்தில் வரும். காஷியஸ் தென் வைகோ. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் அமைச்சர் உதயநிதி அவர்களும் ரொம்ப நண்பர்கள். அது மாதிரி பிரச்சார சமயங்களில் பார்த்தா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்த மாதிரி அது நல்லா வெளிப்படையாகவே தெரிஞ்சது. இப்போ நீங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரே ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸாக வரீங்க இல்லையா? இப்போ உங்கள் நட்பு என்ன, அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, மகேஷ் பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பழக்கம், ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. ரொம்ப நெருக்கம் கிடையாது. இன்னாருடைய பேரை, அன்பில் ஐயாவுடைய பேரைங்கிற மாதிரி, அவருக்கும் வைகோவுடைய பையங்கிற மாதிரி ஒரு அறிமுகம், எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அது மகேஷா அவர் வந்து ஒரு அரசியல் வர்றதுக்கு நான் சொல்கிறது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னார் ஒரு பேரை, ஜென்டில்மேனு, நல்லா பக்குவமாக பேசுவார், பழகுவார். இப்போ இல்லை, நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடியே. அவர் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தார். அப்போவே அவரை பற்றியான இமேஜ் வந்து எனக்கு இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, வைகோடைய பையன் துரை வந்து பொறுத்த வரைக்கும் அப்பொலிட்டிக்கலு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருப்பார். மற்ற ஒரு பொதுவாக அரசியல் குடும்பத்தில் வரவங்க பசங்க சில மாதிரி நடந்துக்குவாங்க, அவர் அந்த மாதிரி கிடையாது, இதாக இருப்பாருன்னு சொல்லி அவர் என் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சுருந்தார். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தது. இப்போ என்னென்னா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்ன, நாங்கள் நண்பர்களாக தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஃப்ரீயாக ஷேர் பண்ணிக்கலாம், இதில் ஒளிவு வரைவு கிடையாது. என் மனசுக்கு நான் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். நான் ஒரு பாலிசி டிசிஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி இதாக இருக்கட்டும், பிரதர் இந்த மாதிரின்னு சொல்லி அவரும் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இது வந்து நார்மலாக ஒரு அரசியல் இதில் கிடைக்காது. அவர் வேற இயக்கம், நான் வேற இயக்கம், பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும். என்னடா அது எப்படி இருக்கு, எனக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், அவருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். எங்கள் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மகேஷ்க்கு எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த 4 வருஷம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிறதை நான் ஒரு பாதுகாப்பாக பார்க்குறேன். நான் எனக்கு ஒரு பாதுகாப்பாக பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் என்னை பற்றி நல்லா புரிஞ்சவர். நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது நடந்தால் கூட வெளிப்படையாக கூப்பிட்டு என்னங்க பிரதர் என்னங்கிற கேட்கக்கூடிய ஒரு நபர். நான் ரொம்ப அது எனக்கு இந்த நேரத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில நட்புகள் சிலது பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்குது. அந்த நட்பு உதயநிதி அவர்கள் வரைக்கும் நீண்டு இருக்கா? மகேஷோட இது கிடைக்கும்போது எனக்கு கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகதானே செய்யும், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகதான் செய்யும். அவர் சகோதரர் உதயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு மரியாதை கலந்த ஒரு அவருக்கு பொறுத்த வரைக்கும் யாருன்னு சொன்ன மாதிரி தலைவர் வைகோடைய மகன்கிற ஒரு இது
அவர் ஒரு ஒரு அரசியல் தலைவர், பெரிய குடும்பத்தில் வந்திருக்கிறாரு. அந்த மரியாதை என் மேலேயும் வச்சிருக்கிறாரு. ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவருடைய இங்க பார்க்கும்போது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வருது. உங்களுக்கும் KN நேரு அவர்களுக்குமான பிரச்சனை முடிஞ்சா? ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ல அதாவது உங்களுக்கு கதை ஓடணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று போட்டு பண்ணணும். என்ன நாங்க போடல, இல்ல நீங்க பொதுவான உங்களுடைய பத்திரிகை ஊடகங்களை சொல்றேன் நான். என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல தீனி கொடுத்தோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. எனக்கு உண்மையில நேரம் கிடையாது. இல்லை பிரச்சாரம் காலைல 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் கிளம்பிடுவேன். நைட்டு படுக்கும்போது 1 மணி, அதிகாலை 1 மணி ஆயிரும் அவனுக்கு. பட் நான் காதுக்கு வரோம், இந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க அதில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தேன். நான் அவரை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒரு கடுமையான உழைப்பாளி. அண்ணன் நேருடைய உழைப்பு நான் இன்ஃபேக்ட் நான் நேரடியாக பார்க்கும்போது ஒரு இடத்துல இந்த தேர்தலில் ஒரு இடத்துல IV ட்ரிப்ஸ் போட்டிருந்தார். அவ்வளோ டிஹைட்ரேட் ஆகி ஒரு இடத்துல மயக்கம் போட்டார். நீங்கள் பெரம்பலூரில் ஒரு பிரச்சாரம் போது மயக்கமே போட்டார் கிட்டத்தட்ட. ஆனால் ட்ரிப்ஸை போட்டு அந்த ட்ரிப் இதை கூட கலட்டல, அதோட பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் வந்தார். இது கூட கடுமையான ஒரு உழைப்பாளி. ஆனால் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டார் அவர். அது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் நான். கிட்டத்தட்ட நானும் அது மாதிரி நானே போய் முகத்தில் தெரிஞ்சிடும். அண்ணா நேருவை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று இருக்கிறது. வெளிப்படையாக அவர் அந்த இதை காமிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் சீனியர், மிகப்பெரிய ஒரு ஒரு வயசு வித்தியாசம். எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பாவுக்கு அடுத்த வயசு வரும் உங்களுக்கு. நான் அவரை நான் அந்த ஸ்தானத்தில் தான் பார்க்குறேன். நான் அவர்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு மகனாக அருண் மாதிரி என்னையும் ஒரு மகனாக நீங்கள் நினச்சிக்கோங்கண்ணா அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தோம், ஃபேஸ்புக் போஸ்ட்டு. உங்கள் கட்சிக்காரர் தான், மணவை தமிழ் மாணிக்கம்னு உங்களுடைய கட்சிக்காரர் தான். அவர் எழுதியிருந்தார், இது மாதிரி கவுண்டிங் அப்போ நீங்கள் வந்திருந்தீங்க, வந்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா என்னன்றதை பேசிட்டு முக்கியமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க. நம்ம லீடிங்கில் போகும்போதும் சரி, ஒருவேளை வென்ற பிறகும் கூட கோஷமோ இல்லை மற்றவங்களை கிண்டல் செய்கிற துணியோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்றத ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த அணுகுமுறை உங்களுக்கு எதனால இதில் குறிப்பாக இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வாக்கில் தான் நாங்கள் கவுண்டிங் சென்டருக்கு போனேன். நான் அப்போவே ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்முடைய திருச்சி மக்கள் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. உள்ளே போகும்போது எங்கள் கட்சிக்காரங்களை பார்க்குறேன், மற்ற எதிரணியுடைய அவங்களுடைய கவுண்டிங் ஏஜென்சியை பார்க்குறேன். அப்போ டக்குன்னு ஒரு பின்னோக்கி நான் போக முடிஞ்சது. கடந்த காலங்களில் அப்பா தலைவர் வைகோ அவர் தேர்தலில் நிற்கும்போது சில முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு, பல முறை தோற்றுருக்கிறாரு. அப்போது நான் அந்த கவுண்டிங் ஏஜென்ட் போகும்போது நான் எப்பயுமே கடைசியால் தான் வெளியே வருவேன். நான் தோல்வி உறுதி. ஒரு தடவைலாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு மேலே வாக்குகள் மேலே அவர் தோத்தார் ஒரு தடவை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே தெரிஞ்சிருச்சு, இது தோல்வி உறுதி தான், டிஃப்ரென்ஸ் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ ஆனால் கடைசி வரைக்கும் அன்றைக்கி கிட்டத்தட்ட வெளியே வரும்போது இரவு ஒரு 9 மணிக்கு மேலே இருக்கும். அப்போது கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம வெளியே போயிட்டாங்கன்னா தலைவர் மகனே இவர் போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசி வாக்கு எண்ணி முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் சொல்கிறவர் இருக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை பேர் கூட இன்றைக்கி இருக்கிறாங்க இல்லையா, மற்ற ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, நம்ம கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பக்கபலமாக ஒரு மாரல் சப்போர்ட் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வெற்றி உறுதின்னு தெரிஞ்ச உடனே அந்த வெற்றி பெற்ற அந்த இயக்கத்துடைய தோழர்கள் பொறுத்த வரைக்கும் சில பேர் கூச்சல் போடுவாங்க, நம்ம காதுபட சில கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. குதூகலத்தோடு அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு சங்கடம் இருக்கும். அந்த நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனசு ஒரு வேதனையாக இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்போ நான் அரசியல் இல்லை, அப்பா தோத்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ செஞ்சுருக்கிற அந்த தொகுதிக்கு, ஆனால் இப்படி தோக்குறாரு, இப்படி ரசிக்கிறாங்களே செய்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கும். கண்களில் கண்ணீர் வராது. ஏன்னா நான் அந்த கண் அழுதுட்டா அது அவங்களுக்கு ஒரு இனியும் அது ஒரு குதூகலத்துக்கு ஒரு காரணமாயிருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப அடக்கிட்டு இருப்பேன் நான் கடைசி வரைக்கும். அது அந்த மனசுக்குள்ளே ஒவ்வொரு தேர்தலையும் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துச்சு. அப்போ அந்த நேரத்துக்கு உள்ளே போகும்போது அதே அது நம்மளால் மற்றவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா சென்டர்லையும் இருக்கிற நம்மளுடைய அந்த முக்கியமான அந்த பொறுப்பாளர், எங்களுடைய மதிமுக திமுக அவங்களுடைய கூப்பிட்டு வச்சு தனியாக சொன்னேன் நான், கடைசி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் விசில் அடிக்கிறதோ சத்தம் போடுறதோ இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா கை கொடுத்துட்டு அவங்களையும் ஆறுதல் படுத்திட்டு ஒரு நல்ல ஒரு பக்குவத்தோடு நம்ம வெளியே வரணுமே தவிர வெற்றியெல்லாம் நம்ம தனி மண்டபம் எடுத்து வச்சுருந்தோம், அங்கே நம்ம இது பண்ணிக்கலாம், தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இதையும் சொன்னேன். கடந்த காலங்களில் நான் தலைவர் வைகோ போட்டிவிட்டு தோக்கும் போது பல முறை நான் இதை அனுபவிச்சிருக்கேன். தயவுசெய்து வேண்டாங்க, இந்த அணுகுமுறை வேண்டாம், புதிய ஒரு இது தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம உருவாக்குவோம்னு சொல்லிட்டு எல்லா சென்டர்லையும் போய் இருக்கிற இதுலேயும் போய் நான் அதை சொன்னேன். நான் வேறு எதையுமே நான் பேசுகிறேன், நான் இது மாத்திரம் தான் பேசிட்டு வெளியே வந்தேன். நான்
அது வந்து அன்னைக்கு அந்த சகோதரர் தமிழ்மாணிக்கு வந்து அது பதிவாக போட்டிருக்கிறார். அன்றைக்கி நானே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு என்னென்னா இது கடந்த கால என்னுடைய அனுபவங்கள். அது தேர்தல் பொறுத்த வரைக்கும் அவரும் பிற இன்னொரு எதிரணியுடைய இயக்கத்துடைய அந்த கவுண்டி ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் அவரும் சிப்பாய், அவங்க இயக்கத்தின் சார்பாக சொல்லியிருக்க அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல போய் அவங்கள புண்படுத்தி அவங்கள சங்கடப்படுத்தி நம்ம என்ன ஆக போகிறது கிடையாது. வெற்றியில நம்ம வந்து ஜெயிக்கும் போது நம்ம மனசுல வந்து தன்னடக்கம் வேணும், இது இருக்கணும். தோல்வியில பொறுத்த வரைக்கும் அது இது இருக்கும். இது வந்து எனக்கு வந்து அது ஒரு இயற்கையா அது யாரும் எனக்கு சொல்லல செய்யல. நான் என்னோட ஸ்போர்ட்ஸ்மேன் ஆட்டிடியூட்னு சொல்லலாமா? ஸ்போர்ட்ஸ்மேன் ஆட்டிடியூட் மனிதாபிமானம் தான். ஏன்னா எனக்கு அந்த அனுபவங்கள் இருந்திருக்கு. எவ்வளவு வேதனை நான் படுவேன், அந்த வேதனை பிறர் படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. நம்ம சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்வான தருணத்துல இன்னொருத்தர் வந்து ஒரு வேதனைப்படும் போது அது உண்மையான ஒரு மகிழ்ச்சியா இருக்காது. இந்த சந்தோஷம், இந்த வெற்றியை தொடர்ந்து மோடி 3.1 சொல்றாங்க, அது மாதிரி இதை மதிமுக 2.1 சொல்லலாமா? நான் என்னைக்குமே பொறுத்த வரைக்கும் என்னுடைய வெற்றியை நான் திரும்பி தான் சொல்றேன். என்னுடைய வெற்றியை நான் பார்க்கல. நான் இது மதிமுகவுடைய வெற்றி, மதிமுகவுடைய தலைவர் வைகோவுடைய சுவாச காற்றாக விளங்கும் நம்முடைய இயக்க தோழர்களுக்கு கிடைத்த வெற்றியை அதை நான் பார்க்குறேன். நான் பல இடங்களில் நிர்வாகிகள் கூட்டத்திலே அதான் பேசுகிறேன். நம்ம ஒரு வைகோங்கிற ஒரு சகாப்தம், அந்த மனிதனை வச்சு தான் இந்த இயக்கம் வந்து எல்லாமே. அடுத்து பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் எஃபர்ட்டோட இருக்கணும். நம்ம ஒரு டீம் எஃபர்ட் கல்ச்சரை வேறு மாதிரி மாற்றுன்னு சொல்கிறேன். அந்த தலைவர் அண்ணங்கிற கல்ச்சரே போய் பொது உடைமை இயக்கங்கள் இருக்கிற அந்த தோழருங்கிற அந்த இது வரும்னு சொல்கிறேன். நீங்கள் நான் என்னோட வயசில் கம்மியானவராக என் அண்ணன்னு சொல்லலாம், இல்லை என்னுடைய வயசில் மூத்தவராக என்னை தம்பின்னு சொல்லலாம், இல்லை தோழர்னு கொடுங்க, இல்லை நம்மவர்னு சொல்லுங்கள். இந்த தலைவர் இந்த மாதிரி எல்லாம் போய் அந்த ஒரு கல்ச்சரே வேண்டாம். மதிமுக வந்து ஒரு புதிய பரிமாணம் வந்து ஒரு நிறைய இளம் தலைவர்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். எங்க இயக்கத்தில் மாத்திரம் கிடையாது, தேர்தல் அரசியலில் இல்லாத சில அமைப்புகள் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க நீங்க வாங்க, வைகோவுடைய கரங்களை வலுப்படுத்தும், மதிமுக நம்ம வலுப்படுத்தும். மதிமுகங்கிற இயக்கம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. எந்த சமரசமும் செய்யாமல் இந்த 30 வருஷங்களா அந்த கட்சியும் சரி அந்த தலைவர் உழைச்சிருக்கிறார். அந்த உழைப்புக்கு உண்டான அந்த ஊதியமும் அங்கீகாரமும் கிடைக்கல நமக்கு. அந்த இயக்கத்தை அடுத்த பரிணாமத்திற்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இனி ஒரு 50 வருஷம் கழிச்சு நான் தலைவர் இருக்க போறது நான் இருக்க போறது இருக்குல்ல. ஆனா வைகோவோட இயக்கம் இது வைகோங்கிற இவர் வந்து தமிழ்நாட்டுக்கான இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறாரு, இது பண்ணாருங்கிறது 50 வருஷம் கழிச்சு பேசக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம உருவாக்கணும். அதுக்கு துரை வைகோ மாத்திரம் கிடையாது, ஒரு டீம் உருவாக்க நினைக்கிறேன், ஒரு இதை உருவாக்க நினைக்கிறேன். அதான் என்னுடைய எண்ணம் வந்து. அப்ப கலைஞரை பார்க்க வருவாரா, கமல் சார் வருவாரா? கலைஞர் ஐயா வரதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தலைவர் வைகோ அங்க இருப்பாங்களா? மோடியை எதிர்த்து இப்படி பண்றது வந்து இது வந்து யாராலையும் வந்து எளிதில் இது பண்ண முடியாது. இது ராகுல் பண்ணிட்டு இருக்கிற பெரிய தலைவர்கள், முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் அத்தனை பேர் வந்தாங்க. யார் இந்த பையன்? ராகுல் காந்தி அவர்களுடனான சந்திப்புல வந்து அவர் ஷேர் பண்ணாரு, நீங்க இது மாதிரி ஏன் உயிரையே கூட அவங்க எடுக்கலாம் அப்படின்னு. அந்த ட்ராமா அவருக்கு இன்னும் இருக்கா? கடைசியா இன்னும் உயிர் ஒண்ணுதான் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் அந்த ராகுல் போராடும்னு சொன்னார். அது ஒரு அதை பத்தி ஒரு பயமே கிடையாது, எந்த இது கிடையாது. என்ன ஜெயில போடுவாங்களா போடட்டும், மேக்சிமம் இந்த உயிர் அதே எடுப்பாங்களா எடுத்துக்கிட்டோம். த ரிலக்டன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்லாம் சில நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் அந்த ரிலக்டன்ஸ் இருக்கா? தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். நோ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.